வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? இன்னைக்கு இப்போ யாரும் உரமுறைங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. அப்போ வந்து உன்னை இப்போ நீ தூங்கின்னு இருக்கிற. அப்போ திடீர்னு ஒன்று எழுப்புனாக்க நீ எழமாட்ட. அதனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். என்ன ஸ்வீட்டு? அது வந்து வெள்ளை பூசணிக்காயில் வந்து அல்வா செஞ்சு காமிக்கிறேன் நான். சரியா? 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிருக்கு. ஓகே, பார்க்கலாமா? யூடியூப்ல வந்து நிறைய பூசணிக்காய் அல்வா வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் போகிற வாக்கில் எங்களுதும் ஒரு வீடியோ இருக்கட்டும்னு நாங்கள் போட போகிறோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சவங்களும் ஒரு டைம் பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆகும் டோட்டலா? அது வேகிறது தான் இப்போ டைமு. ஒரு 10 நிமிஷம். ஏய் ஸ்பைடர், ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணு. சரியா? ஸ்வீட் சாப்பிடலாம். சொல்ற பேச கேட்டனா உனக்கு பூசணிக்காய் அல்வா, இல்லைன்னா உனக்கு வந்து வேணுமா வேணாவா? வேணும் தானே? வேணுமா? அல்வா சாப்பிட்றியா? அல்வா ஸ்பைடர் கொடுமா. ஸ்பைடருக்கு அல்வா கொடு. சொல்லிட்டேன் உனக்கு கொடுப்பாங்க. சரியா? வீடியோ எடுக்கும் போது மட்டும் கொஞ்சங்க. அவனுக்கு பாருங்க இதெல்லாம் கொடுத்து எப்படி கொழுன்னு வளர்த்தின்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாய், அவங்க ஒரு நாய். ஃபர்ஸ்ட் அளவு செய்யறதுக்கு வந்து பூசணிக்காயை கட் பண்ணி அது தோலெல்லாம் எடுத்துட்டு சுரண்டி வச்சுக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணி எல்லாம் எடுத்துடலாம். தோல் சீவி எடுத்துடலாம். இதே மாதிரி தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த விதையை எடுத்துட்டு நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கையில் ஒன்று எடுத்து இந்த கட்டை மேலே இருந்துச்சு. எங்கே பட்டும் கையிலே வச்சு. சூப்பர். நாங்க தான் கொஞ்சம் அப்படின்னு நினைச்சோம். எங்களை பெற்றவங்க கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கிறதுல வந்து சீவிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரி அம்மா, உன்னை ஒரு கேள்வி கேட்டுக்குமா? கரெக்டாக பதில் சொல்லுவியா? கேளு கேளு. தெரிஞ்ச சொல்கிறான், தெரிய காட்டி தெரியாதுன்னு சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு 5-6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணாமா. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சா, திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிச்சான் வேற ஒருத்தன் கூட. அதுக்கு தான் என்ன செஞ்சானா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னானா, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு 10-15 மாடி இருக்குமா, அந்த அவ்வளோ பெரிய பில்டிங்கு மேலே போயிட்டு அங்கேருந்து உழுந்துடுறானா. உழுந்துட்டு அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படலையாம். எப்படி எப்படின்னு தெரியலையே. சொல்லுமா. அதான் தெரியலையே. மேலேருந்து உளுந்தவனுக்கே அடி இல்லையா? சின்ன அடி கூட அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருந்தானோ? கடவுளை காப்பாத்து. தெரியாதுன்னு சொல்லு. கடவுளை காப்பாச்சு, சின்சியரா லவ் பண்ணிருந்தாங்க சொல்லாது. இப்ப 5 மாடியிலிருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? 10-15 மாடியில இருந்து கீழே விழுந்தது, சின்ன அடி கூட உள்ள. தெரியலையா? தெரியலையே. பாஸ்போர்ட் தெரியலன்னா பாஸ்போர்ட். சரி நீங்க சொல்லி. 10-15 மாடியில இருந்து விழுந்தா சின்ன அடி விழும், பெரிய அடிதான் விழும். ஆமா அப்படி அது கதை. பூசணிக்காயெல்லாம் சுரண்டி ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ வந்து நம்ம செய்யறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இந்த கப்பில் வந்து நம்ம அளந்து போட்டுக்கலாம் பூசணிக்காவை. பூசணிக்காய் வந்து நம்ம தண்ணியோட தான் சேர்க்க போகிறோம். அந்த தண்ணியிலே அது வெந்துக்கும். நாலு கப்பு கணக்கு. இப்போ அதை அப்படியே போட்டுக்கலாமே. எதுக்கு கப்பு அளவு? அது சர்க்கரை போடுறதுக்கு வந்து நான் அழுத்தி எடுத்துக்கிறேன். 4 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. சரி. நல்லா இந்த பூசணிக்காயெல்லாம் வெந்து தண்ணி சுண்டுனா தான் நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகும். நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கணும். சரி, உன்னை இன்னொரு கேள்வி கேட்டா, இதுக்கான கரெக்டாக பதில் சொல்லுவே சொல்ல மாட்டேன். தெரிஞ்சே சொல்கிறேன், தெரியாது நான் என்ன சொல்கிறேன். சொல்லு, தெரிஞ்சே சொல்கிறேன். இல்லைன்னா பாஸ் வாங்கிக்கிறேன். பாஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கு எதுக்கு நான் கேள்வி கேட்குறேன்? எதுக்கு தானே அதுதான் பாஸ் வாங்கிக்கிறது. நீயே சொல்லிக்கல அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒரு எலியும் ஒரு பூனையும் இருந்துச்சா. சரியா? அந்த எப்போ பார்த்தாலும் அந்த எலியை வந்து பூனை துரத்தினே இருக்குமா. சுமார் ஒரு 1 மணி நேரமா அந்த எலியை வந்து பூனை துரத்தினே இருந்துச்சான். சரியா? திடீர்னு அந்த எலி திரும்பிட்டு, 1 நிமிஷம் பூனை நில்லு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என் கையில ஓட முடியாது, தயவு செஞ்சு என்னை உயிரோட விட்டுரு, நான் இன்னும் வாழணும்ட்டு ஆசையா இருக்கு எனக்கு சொல்லிச்சான் பூனைக்கு. சரியா? அந்த பூனை அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சரி, நீ பொலிஸ் போன்னு விட்டுட்டுக்கோம். எப்படின்னா பொலிஸ் போன்னு விட்டுருக்கோம்? தெரியலையா? தெரியலையே, அதுதான் சொல்ல முடியும். அந்த பூனை வந்துட்டு சொல்லிச்சான். என்ன கதை? எப்படி? தண்ணி பாருங்க சுண்டி வருது. தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி வரணும். அப்போ தான் நம்ம சக்கரை போட முடியும். இது தரேன். பழம் வந்து அவனுக்கு ஃபேவரேட். பனானா ஃபேவரேட் ஃப்ரூட். பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்துடலாம். பூசணிக்காய் வந்து நம்ம 4 கப் போட்டோம். 1 கப்பு சக்கரை. சக்கரை ஜாஸ்தி சாப்பிட்றவங்க வந்து இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்திக்கலாம். அளவு வந்தால் இதுதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம். நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அப்படி ஒயிட்டாக சாப்பிட்றதுனா கூட அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது சும்மா கலருக்கு தான். பார்க்கவே சூப்பராக இருக்குதா? அல்வா எப்படி இது? நல்லா இதெல்லாம் சுண்டி கெட்டியாக வரணும். அதுதான் அல்வா பதம். நம்ம போட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த பூசணிக்காய் வெறும் அல்வா மட்டும் தான் செய்ய முடியுமா, இல்லை வேறு எதுவும் செய்யலாமா? செய்யலாமே. என்னென்ன செய்யலாம்? சாம்பாரில் போடலாம். அது பார்த்துட்டேன். மோர் குழம்பு செஞ்சுக்கியா சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் செய்யுமா மோர் குழம்பு? அது சாப்பிட்டதே இல்லை.
ஆனால் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு பார்த்தா. அதுக்கு பூசணிக்காய் போடுவாங்களா? போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். மோர் குழம்பும் வரும் உங்களுக்கு அப்போ நான் இது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி நெய்யில் வறுத்து போட்டுடலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன். இது ஒரு பக்கம் ஆகட்டும், நம்ம முந்திரி ஒரு பக்கம் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சுக்கு ஏலக்காய் 2 பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம் வாசனை. சூப்பராக வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாரு, இன்னும் நல்லா இருக்கும். பால்கோவா மாதிரி ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிட்றலாமா? சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. என் பையனுக்கு கொடுக்குறேன், அவனே டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸ்மெல் மட்டும் சூப்பராக இருக்குது, அப்படியே பால்கோவா மாதிரி ஸ்மெல் வருது. இது அல்லவா ஸ்வீட்டு, சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் கார் குடிச்சு பார்த்துருப்போம், வீட்டுக்கு குடிச்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துன்னுக்குறேன். நிஜமே அருமையாக இருக்குது இந்த ஸ்வீட், சூப்பர். நீ சாப்பிடுங்க. வாயில் வச்சவே கரையுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், அங்கே பாருங்க, அவனுக்கும் ஸ்வீட் வேணும். உனக்கு இல்லை, எனக்கு 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 நாங்கள்லாம் பிஸியாக இப்போ ஸ்வீட்டை காலி பண்ண போகிறோம், அவனும் காலி பண்ண போகிறான். அவன் டெரராக இருக்கிறான், எங்கள் மேலே கோபத்தில் வேறு இருக்கிறான். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறான். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் பட்டனை டைரெக்டாக அமைக்கிருங்க. சரிங்களா? பாய். நன்றி.